ஹாய் வியூவர்ஸ், உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே வெயிட் கம்மி பண்ணணுமா? ஏதாச்சும் அப்கமிங் ஈவெண்ட்ஸ் வருதா? ஸோ ஒரு 1 to 2 வீக்ஸ்க்குள்ளே சீக்கிரமாகவே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் சேஞ்சை எதிர்பார்க்குறீங்கனாலோ இல்லை ஒரு எக்ஸ்ட்ரீம் வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்கனாலோ இது அதுக்கான சொல்யூஷன் இல்லை. இது ஒரு 1 to 2 வீக்ஸ்க்குள்ளே கொஞ்சம் ஸ்லிம்மாக தோணும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ் போடணும், ஒரு அப்கமிங் ஈவெண்ட் வருது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, சுகரை ஃபுல்லாகவே கட் டவுன் பண்ணணும். இது எல்லா டயட்டுக்கும் பொருந்தும். நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ரொம்ப நாள் இதை ஃபாலோ பண்ணணுன்னா கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாருக்குமே பொருந்தும். நீங்கள் ஃபுல்லாக சுகரை கட் டவுன் பண்ணணும். அதாவது வீட்லேயும் எதுலேயும் சக்கரை போட்டு, இப்போ டீ எல்லாம் குடிப்பீங்கல்ல, அதுலேயும் சக்கரை போடக்கூடாது. அதே மாதிரி வெளியிலேருந்து வாங்குகிற ஃபுட்லேயும் சுகர் இருக்கிற மாதிரியான ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. பேக்டு ஃபுட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பிஸ்கட்ஸு, கேக்கு, இது எதுவும் சாப்பிடக்கூடாது. பேக்கரி ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இப்போ யோகட் எல்லாம் வாங்குவோம்ல, ஃப்ளேவர்டு யோகட் அப்படின்னு கிடைக்கும். அது ஹெல்தி அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிடுவோம். ஆனால் பின்னாடி அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ பார்க்கும்போது அதிலே சுகர் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான ஃபுட்டும் சாப்பிடக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் கேட்பீங்க, இப்போ சுகர் எல்லாத்தையும் கட் டவுன் பண்ணால் என்னோட ஹெல்த் போயிடாதா, எனக்கு தலை சுத்தலெல்லாம் வந்துடாதா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாம். இந்த ஃப்ரூட்ஸில் வெஜிடபிள்ஸில் எல்லாம் இருக்கிறது நேச்சுரலான சுகர். ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் சடனாக இந்த சுகர் ஃபுல்லாகவே கட் டவுன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், தலை சுற்றுற மாதிரி இருக்கும். பாதி நம்ம யோசிக்கிறது தான், ஐயோ தலை சுற்றுதான்னு யோசிச்சு சுற்றுற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு உண்மையாகவே தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 2 டேட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ரெய்சின்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு நார்மலாக இருக்குது, நான் இதை மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா இதையும் எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. பிகாஸ் டேட்ஸில் ரெய்சின்ல எல்லாம் சுகரோட கண்டென்ட், நேச்சுரல் சுகரோட கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுக்கும்போது அது இந்த சடனான வெயிட் லாஸுக்கு ஒரு தடங்கலாக இருக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது அதில் மேங்கோ, சப்போட்டா, பியர், இதை தவிர மற்றது எல்லாமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். டேட்ஸோட அவசியம் உங்களுக்கு வரலைன்னா அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் எதுலேயுமே சீனி போட்டு சாப்பிடக்கூடாது, அதாவது சர்க்கரை போட்டு சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி வெளியில் இருந்து வாங்கும்போதும் சீனி போட்ட மாதிரியான எந்த ஒரு ஃபுட்டும் வாங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் மைதா ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணணும். அதாவது மைதாவில் என்னெல்லாம் இருக்கும், நிறைய ஐட்டம்ஸ் நம்ம வீட்டில் எல்லாம் பண்ணுவோம்ல, ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணுவோம், அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். ஒயிட் பிரெட் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். ஆயில் அண்ட் பட்டர், கீ இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணணும். இப்போ பட்டர் அண்ட் கீ ஆயிலை விட பெட்டர் தான். ஆனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற டைமில் கண்டிப்பாக அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதில் இந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஆயில், பட்டர் எல்லாம் நிறையா சேர்த்துருப்பாங்க. நம்ம எப்போவுமே கேட்டு வாங்க முடியாது, இதை கம்மியாக போட்டு கொடுங்க அப்படின்னு. இப்போ ஜூஸ் எல்லாம் குடிக்கிறீங்க அப்படின்னா சுகர் இல்லாமல் கொடுங்கன்னு கேட்கலாம். டீ குடிக்கிறீங்கன்னா சுகர் இல்லாமல் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ஃபுட்டை அவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆயில் இல்லாமல் கொடுங்க அப்படின்னு கேட்டால் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அதில் கண்டிப்பாக ஆயில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. ஸோ அவுட் சைட் ஃபுட்டை ஒரு 1 வீக் இல்லைனா 2 வீக்ஸ் நீங்கள் எவ்வளோ நாள் டயட் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோ நாள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ மெயினான பாயிண்ட் இதுதான், எனக்கு ஆக்சுவலி வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண ஒரு பாயிண்ட். ஸோ நீங்கள் நல்லா ஃபிட்டாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நானும் அந்த ஜேர்னியில் தான் இருக்கேன். ஸோ கொஞ்சம் வெயிட் நல்லாவே கம்மி பண்ணியிருக்கேன். அதுக்கு ஹெல்ப் பண்ண மேஜரான பாயிண்ட் என்னென்னா, ரைஸை கட் டவுன் பண்ண. ஸோ யாருக்கு தான் ரைஸ் பிடிக்காது? எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்போ ரைஸை கம்மி பண்ணினோம் அப்போ தான் எனக்கு வெயிட் லாஸ் நல்லா வர ஆரம்பிச்சுது. ஸோ நீங்கள் எய்தர் கம்ப்ளீட்டாகவே ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைனா உங்களால் முடியல, ஸ்டாப் பண்ணவே முடியல அப்படின்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. அது கூட இருக்கிற இந்த பொரியல் அதெல்லாம் நிறையா சாப்பிட்டுக்கோங்க. கூட்டெல்லாம் நிறையா சாப்பிட்டுட்டு ரைஸை ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. உங்களால் ஸ்டாப் பண்ண முடிஞ்சால் அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ரைஸில் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் இருக்குல்ல, தோசை, இட்லி, அதெல்லாம் இந்த 2 வாரத்துக்கு ஸ்டாப் பண்ணுறது நல்லது. இப்போ நீங்கள் கேட்பீங்க, ரைஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்னா நம்ம கோதுமையில் ஏதாச்சும் பண்ணி சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க. அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது ரெண்டுமே ஒரே எஃபெக்ட் தான் கொடுக்கும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் அவாய்ட் பண்ணால் தான் டிராஸ்டிக்கான சேஞ்ச் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் நான் சாப்பிடலன்னா அப்புறம் நான்
என்ன தான் சாப்பிட்றது அப்படின்னு தானே கேட்குறீங்க. இப்போ பர்சனலி நான் என்ன சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். இது ரெண்டையுமே அவாய்ட் பண்ண எனக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அதுக்கு பதிலாக நான் என்ன சாப்பிடுவேன்னா ஓட்ஸ் சாப்பிடுவேன். இப்போ ஓட்ஸ் டயட்டை பற்றியே ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், இங்கே டேக் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ ஓட்ஸ்லேயே நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். தோசை பண்ணலாம், இட்லி பண்ணலாம், புட்டு மாதிரி பண்ணலாம், உப்மா பண்ணலாம். ஸோ அது எல்லாத்த பற்றியும் நான் பேசியிருக்கேன் அந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ மெயினாக நான் வந்து ஓட்ஸ் எடுத்துப்பேன். எனக்கு ஓட்ஸ் கொஞ்சம் இன்னைக்கு ஓட்ஸ் வேணாம் அப்படின்னு தோணுதுன்னா ரவாயில் ஏதாச்சும் பண்ணி சாப்பிடுவேன். அது இல்லைன்னா நம்ம எதெல்லாம் சாப்பிட்லான்னா பன்னீர் சாப்பிடலாம், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாம். முன்னாடி சொன்ன அந்த ஃப்ரூட்ஸை தவிர மற்ற எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸில் பொட்டேட்டோவை தவிர மற்றது எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் கடலை சாப்பிடலாம், பயர் எல்லாமே சாப்பிடலாம், சிக்கன் ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து பசி போயிடும். ஆனால் நாம் வந்து வேறு எதுவும் சாப்பிடல, அதனால் இதை ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கனாலும் வெயிட் லாஸ் ஆகாது. எவ்வளோ கேலரி எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான கேலரிக்கு உள்ளே நிற்கிற மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி வீட்டில் குக் பண்ணும்போதும் ஆயிலை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இதோட சேர்த்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். அதை பற்றி ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ எனக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு டைம் ஸ்லாட் வச்சு நம்ம சாப்பிட்றது. சிம்பிளாக சொல்லணும்னா இதான் விஷயம். அதில் வந்து நிறைய டைம் ஸ்லாட்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டைம் ஸ்லாட் எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரு டைம் ஸ்லாட் தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாவது 16:8 அப்படிங்கிற டைம் ஸ்லாட். இதில் வந்து நீங்கள் 16 hours வந்து சாப்பிடாமல் இருக்கணும், 8 hours சாப்பிட்டுக்கலாம். கேட்கும்போது ஐயோ இது எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. மார்னிங் 10:30 ஈவினிங் 6:30 வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதான் என்னோட ரொட்டீன். நீங்கள் வந்து இது கொஞ்சம் அங்கே இங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த டைமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 10:30க்கு எனக்கு பசிக்கலை அப்படின்னா நான் அது ஒரு 11:30 வரைக்கும் புஷ் பண்ணிப்பேன். ஸோ 11:30 7:30 வரைக்கும் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கேலரி இருக்கிற எதையுமே சாப்பிட மாட்டேன். கேலரி இல்லாத க்ரீன் டீ சாப்பிட்டுக்கலாம், பிளாக் டீ சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து சுகர் ஆட் பண்ணக்கூடாது, ஹனியும் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் பேசிக்கலி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து நீங்கள் இந்த டயட்டை ஃபினிஷ் பண்ணாலும் நீங்கள் இது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் வெயிட் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சடனாக வெயிட் லாஸ் பண்ணணுன்னா இந்த டிப்ஸை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். இது யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா இதை பண்ணக்கூடாது, நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் மதராக இருந்தால் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது. அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குன்னா இதை ஃபாலோ பண்ணக்கூடாது. கண்டிப்பாக உங்களோட டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்கள். அதே மாதிரி 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது. மற்றவங்க எல்லாம் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, சடனாக வந்து வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் டயட் பண்ணுவாங்க, சால்ட்லெஸ் டயட் பண்ணுவாங்க. அதாவது உப்பே போடாமல் ஃபுட்டு சாப்பிட்றது. ஸோ இந்த வெயிட் லாஸ் எதனால் நடக்கும் அப்படின்னா, உங்களோட பாடியில் இருக்கிற வாட்டர் வெளியில் போகிறதுனால மட்டும்தான் நடக்குமே தவிர, நீங்கள் எவ்வளோ ஃபேட் உங்களோட பாடியில் இருந்துச்சோ அந்த ஃபேட் அப்படியே தான் இருக்கும். பாடியில் இருக்கிற சோடியமோட லெவல் வந்து கம்மி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ரொம்ப டேஞ்சரஸான லைஃப் த்ரெட்டனிங்கான ஒரு சிச்சுவேஷனில் கொண்டு போய் உங்களை விட்டுரும். முன்னாடி இருக்கிற டிப்ஸ் எல்லாம் ஒரு சடனான வெயிட் லாஸ்க்கு உங்களை ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை ரொம்ப நாளைக்கு ஃபாலோ பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ஒரு 1 to 2 வீக்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஹெல்த்தியரான வேயில் வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய்.